தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தி. அரசு ஊழியர்களுக்கான பொங்கல் போனஸ் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற இனிப்பான செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். சி-டி பிரிவு அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கு புத்தாண்டு நாளாகிய இன்று இனிப்பான செய்தி. சி-டி பிரிவு அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. சி மற்றும் டி பிரிவு ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் கிராம அலுவலர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்க அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், அரசு ஊழியர்களுக்கான பொங்கல் போனஸ் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. எந்தெந்த பிரிவு ஊழியர்களுக்கு எவ்வளவு போனஸ்? சி மற்றும் டி பிரிவை சேர்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ரூபாய் என்ற உச்ச வரம்பிற்குட்பட்ட மிகை ஊதியம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தொகுப்பூதியம், சிறப்பு கால முறை ஊதியம் பெறும் பணியாளர்கள் மற்றும் 2024-25 ஆண்டில் குறைந்தபட்சம் 240 நாட்கள் அதற்கு மேலாக பணிபுரிந்து பணியாளர்களுக்காக கிட்டத்தட்ட ரூபாய் 1000 சிறப்பு மிகை ஊதியமாக வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சி மற்றும் டி பிரிவை சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் கிராம பணியமைப்பு அலுவலர்கள், அதாவது முன்னாள் விஓக்கள் ஆகியோருக்கு ரூபாய் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்காக 183 கோடியே 86 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கடைக்கோடி மக்களுக்கும் இந்த திட்டங்கள் கோரி சேரணுன்றதுக்காக இந்த சி மற்றும் டி பிரிவு, ஏன்னா அவங்க தான் அரசு பணியாளர்களே குறைந்த அளவில் சம்பளம் வாங்கக்கூடியவர்கள். எனவே அவர்களுக்கு இந்த பொங்கல் போனஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் கடந்த நிதி ஆண்டில் 240 நாட்கள் பணியாற்றியிருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. திலகவதி. ரமேஷ், இன்றைக்கு தேதி 1 அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டிருக்கும். பொங்கல் போனஸ் அப்படின்ற பட்சத்துல அவர்களுடைய வங்கிக் கணக்குல இது எப்போது வரவாகும்? நிச்சயமாக அது இன்னும் ஒரு சில தினங்களில் அவர்களுடைய வங்கி கணக்கில் கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் என பல லட்சம் பேர், 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே தமிழக அரசில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள். அவர்களுக்கும் இந்த போனஸ் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சி மற்றும் டி பிரிவு தான் குறிப்பாக ஆபீஸ்ல அலுவலக உதவியாளர், அதே போல பாத்தீங்கன்னா பியூன் உள்ளிட்ட பணியில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் தான் அதிக அளவிலான குறிப்பாக பணிகளை செய்யக்கூடியவர்களாகவும் குறைந்த சம்பளம் வாங்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களுக்காக இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக இந்த போனஸை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. திலகவதி, தமிழக அரசுடைய இந்த பொங்கல் போனஸ் அறிவிப்பால அரசு ஊழியர்கள் எவ்வளவு பேர் பயனடைகிறார்கள்? ரமேஷ், நிச்சயமாக இந்த பயனாளிகளை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் வரை இதில் பயன்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு பணியாளர்கள் இருக்கிறார்கள். இதில் கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் அளவில் இந்த திட்டத்தில் பயன்பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு மேல் இருக்கக்கூடியவர்கள் குரூப் 1, ஐஏஎஸ், ஐபிஎஸ் உள்ளிட்ட அதிகாரிகளாக இருப்பார்கள். அவர்களுக்கென்று சம்பளம் என்பது அவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம், பேசிக் சேலரி அதிகம் என்பதால் அவர்களுக்கு இந்த பொங்கல் போனஸ் பொருந்தாது எனவும் தகவல் வெளியாக இருக்கிறது. திலகவதி, 2026 இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. 2026 என்ற ஆண்டை உச்சரித்தாலே சட்டப்பேரவை தேர்தல் தான் இப்போது அரசியல் களத்தில் ஞாபகம் வரும். நீ அடுத்து பொதுமக்களுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படின்றதும் இருக்கு. இப்போது பொங்கல் போனஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசனுடைய இந்த அறிவிப்புகளை பொதுமக்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள்? நிச்சயமாக பொங்கல் நேற்றைக்கு 240 கோடி ரூபாய் கரும்பு வாங்குவதற்கும் சர்க்கரை வாங்குவதற்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டது போல இந்த அறிவிப்பை இன்று முதலமைச்சர் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரருக்கும் 3000 ரூபாய் கொடுப்பதற்கான அறிவிப்பு இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் வெளியாகும் என்று தகவல் வெளியாக இருக்கிறது. தமிழகத்தில் கூட 2 கோடியே 20 லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு அட்டைதாரருக்கு 3000 ரூபாய் என்ற ரொக்கம் அடிப்படையில் கொடுக்கப்படும் என்று தெரிகிறது. ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலின் போதும் அப்போது இருந்த முதலமைச்சர் ஒரு பெரிய தொகையை அறிவித்தார். எனவே சட்டமன்ற தேர்தல் என்பதால் இந்த ஆண்டு கூடுதல் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. திலகவதி, கடந்த ஆண்டுல எவ்வளவு தொகை வழங்கப்பட்டது இது போல அரசு ஊழியர்களுக்கு, சி-டி பிரிவு ஊழியர்களுக்கெல்லாம்? இந்த ஆண்டு வேறுபாடு இருக்கிறதா? நிச்சயமாக இதே தொகைதான் ஆண்டுதோறும் வழங்குகிறார்கள். சி-டி பிரிவுகளுக்கு ஆண்டுதோறும் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த உத்தரவு தான் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி கூடுதலாக அவர்களுக்கு வழங்கவில்லை. ஆனால் குறிப்பாக 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கு ஓய்வூதியம் என்ற ஒரு முக்கியமான பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. அது குறித்த அறிவிப்பும்
குறிப்பாக ஒரு யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் என்ற அடிப்படையில் அது குறித்த அறிவிப்பும் வரக்கூடிய நாட்களில் 6ஆம் தேதியிலிருந்து அரசு ஊழியர்கள் போராட்டம் அறிவித்திருக்கிறார்கள். எனவே அது குறித்த அறிவிப்பும் 6ஆம் தேதி அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு அன்று மாலையே அறிவிக்கப்பட இருப்பதாக தலைமைச் செயலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தளபதி, அரசு ஊழியர்களுக்கான பொங்கல் போனஸ் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மிகை ஊதியம், பொங்கல் பரிசு வழங்க 183 கோடி ரூபாய் ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டு தமிழக அரசு ஆணை பிறப்பித்திருந்தது. தற்போது தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு, குறிப்பாக CD பிரிவு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்டோம். அவருக்கு நன்றி.